Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கோவை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் திரளாக திரண்டதால் அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது ஸ்தம்பித்து நிற்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் காவல்துறையினர் இந்த கூட்டத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து திணறிக் கொண்டிருக்கின்றனர். அவர் தற்பொழுது அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கு ஓய்வெடுக்க இருக்கிறார். அவர் அங்கு மதிய உணவு உண்ட பின்பு சரியாக ஒரு 3 மணி அளவில் அங்கிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். கோவை குறும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் பார்த்தோமேனால் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இன்று மற்றும் நாளை 2 நாள் கல்லூரிக்கு விடுமுறை என்பதனால் வந்து பார்த்தோமேனால் எந்த ஒரு ஏற்பாடுகளும் நேற்று மாலை வரை செய்யாமல் இருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் இரவிற்குள் பார்த்தோமேனால் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு மாலை சிற்றுண்டியும் வழங்கப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று ஈரோடு, அதே போன்று நாமக்கல் உள்ளிட்ட கொங்கு மண்டலங்களின் ஒரு சில பகுதிகளிற்கான அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு பின்பு விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கிறார். இதற்கு முன்பு பார்த்தோம்னா நண்பன் படத்தின் ஆடியோ லான்ச் பார்த்தோமேனால் நவ இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. அதில்தான் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்பு கோயம்புத்தூர் வந்திருக்கிறார். சென்னையிலிருந்து அவர் வெளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. அவரை பார்ப்பதற்கும் அவரை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்றும் தொண்டர்கள் ஆர்வ மிகுதியில் அவருடைய பிரச்சார வேனில் மேல் ஏறி நின்றனர். இதனால் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து காவல்துறையினர் திணறிக் கொண்டிருக்கின்றனர். விஜய் அவர்களுடன் பார்த்தோமேனால் துபாயை சேர்ந்த தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சி தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஜய் அவர்கள் தற்பொழுது கோவை வந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் தற்பொழுது அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க இருக்கிறார். எப்பொழுது கோவை வந்தாலுமே கூட அவர் தனியார் நட்சத்திர விடுதியில் தான் அந்த அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நட்சத்திர விடுதியில் தங்குவதுதான் வழக்கம். அந்த சூழலில் தான் தற்பொழுது அவர் அங்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு சென்று அவர் ஒரு ஓய்வெடுத்ததற்கு பின்பு மதிய உணவு அவருக்கு அங்கு தயாராகி இருக்கிறது. அவர் மதிய உணவிற்கு பின்பு சரியாக ஒரு 3 மணியிலிருந்து 6 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார். நாளை கரூர், சேலம், அதே போன்று தருமபுரி உள்ளிட்ட 2வது கட்ட பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டமானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. அதில் பார்த்தோம்னால் விஜய் அவர்கள் நாளையும் கலந்து கொள்ள இருக்கிறார். தற்பொழுது பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் மண்டல வாரியாக நடைபெற இருக்கிறது. இது முதல் கட்டமாக கோயம்புத்தூர் மண்டலத்திற்கு இன்று மற்றும் நாளை நடைபெற இருக்கிறது. அடுத்த கட்டமாக விரைவில் மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்களிலுமே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டி தற்பொழுது தாவேகாவிற்கும் அமைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை ஒரு பூத் கமிட்டிக்கு 13 நபர்கள் என்ற வீதம் 8,71,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அஇஅதிமுகவிற்கு பார்த்தோம்னால் ஒரு பூத் கமிட்டிக்கு 29 நபர்கள் வீதம் 18,80,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். திமுக மற்றும் அஇஅதிமுகவிற்கு மட்டுமே பூத் கமிட்டி உறுப்பினர்கள் முழுமையாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பேரில்
தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கும் பார்த்தோமேனால் அதிகப்படியான பூத் கமிட்டி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான அந்த பணிகள் துவங்கி இருக்கிறது. இன்று மட்டும் ஒரு 8000 உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள். நாளை மீண்டும் ஒரு 8000 உறுப்பினர்கள் என தலா 16000 உறுப்பினர்கள் இன்று மற்றும் நாளை மட்டுமே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது போன்று ஒவ்வொரு மண்டலத்திற்கும் இந்த பூத் கமிட்டிகளை நிர்ணயிப்பதற்கான அந்த ஆலோசனையும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். கட்சியில் பொறுப்பளிக்கப்படாத நிர்வாகிகள் அனைவருக்கும் பூத் கமிட்டி உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். கட்சியில் விஜய் ரசிகர்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருபவர்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்தால் அவர்கள் கட்சியில் பார்த்தோமேனால் சுறுசுறுப்பாகவும் அதே போன்று வேகமாகவும் இயக்குவார்கள் என்று விஜய் அவர்களுக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை பார்த்தோமேனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராகவும் இருந்து வரக்கூடிய நிலையில் அவர் இந்த பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணிகளை ஈடுபட்டு வருகிறார். விஜய் அவர்கள் தற்பொழுது கோவை வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து புறப்பட்டு அவிநாசி சாலையில் திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து அவர் வாகனத்தில் அமர்ந்தவாறே கையசைத்தவாறே தற்பொழுது அவர் அங்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று இன்று மதியம் 3 மணி நிகழ்விற்கு அவர் 2 மணி அளவிலே கிளம்பி விடுவார் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் சாலை முழுவதும் பார்த்தோம்னால் தொண்டர்கள் அதிக எண்ணிக்கையில் திரண்டிருக்கிறார்கள். பூத் கமிட்டி மாநாடு முடிந்ததற்கு பிறகு விரைவில் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் என தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் தற்பொழுது சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 8 மாத கால அவகாசம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கட்டமைப்பு அதே போன்ற கள அரசியலை கையில் எடுத்து வேகமாக இயங்குவதற்கு விஜய் திட்டமிட்டிருக்கிறார். ஜனநாயகன் படப்பிடிப்பு இன்னும் 1 வார காலம் 10 நாட்கள் மட்டுமே விஜய் அவர்களுடைய அந்த கால்ஷீட் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.